வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷோமிலிருந்து வரிசையாக ப்ராடக்ட் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வீடியோவை தொடர்ந்து ஷோமி ப்ராடக்டாக போட்டுட்ருக்கோம். அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் நிறையா லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு TWS இயர்ஃபோன் Redmi Earbuds 3 Pro அப்படிங்கிற இந்த இயர்பட்ஸை பற்றி நம்ம முழு விமர்சனம் நம்ம பார்க்க போகிறோம். இதோட விலை 3000 ரூபா, 2999 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இந்த இயர்ஃபோன் ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரைட், ஸோ ஷியோமிலேருந்து இயர்பட்ஸ் 3 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயர்ஃபோன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து TWS இயர்ஃபோன். இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குது, இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட்மியினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் தீமில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ரெட் கலர் இருக்குது. ஸோ இதில் வந்து குறிப்பாக இதில் வந்து குவால்கம்னுடைய QCC3040 அப்படிங்கிற ஒரு சிப்ஸை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால 2-3 அட்வான்டேஜ் தான் இருக்குது. பட் பாக்ஸ் திறந்தோடனே பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ளே இயர்பட்ஸ் தவிர இயர் டிப்ஸ் 2 சைஸில் எக்ஸ்ட்ரா சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், அவ்வளோதான். ஏங்க இது வந்து எனக்கு தெரியும், ஷியோமி கம்பெனிலேருந்து தான். ஸோ ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான விலையை தான் லான்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. காம்படிட்டிவான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்காக அந்த வயர் கூடவா, அந்த வயர் எவ்வளோ காசாக போகுது, அந்த சார்ஜிங் வயர், இந்த USB டைப் சி ஒரு சின்ன ஒரு வயர் கொடுத்தா என்ன, அதுக்கு எவ்வளோ காசாக போகுது? கூட 50 ரூபா போட்டு வாங்கிக்கப்பா, 3050 ரூபாய் வாங்கிக்கிங்க. எதுக்கு அந்த கேபிள் எடுத்தீங்கன்னு தெரியல. இப்போ கேபிள் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஃபேஷனாக போயிடுச்சு. இந்த இயர்ஃபோன்ஸுடைய சார்ஜிங் கேஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1000 ரூபா 1500 ரூபாய்க்கு ஷோமி லான்ச் பண்ணக்கூடிய இந்த இயர்பட்ஸ்னுடைய டிசைன் அச்சு அசல் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க, அதுவும் கம்ப்ளீட்லி வேற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு புது டிசைனில் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு வேறு வித்தியாசமான டிசைனில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அதை வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை அதில் இருந்திருக்கும். இப்போ வெளித்தோற்றத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த 1000 ரூபா இயர்ஃபோனுக்கும் 3000 ரூபா இயர்ஃபோன்ஸுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிசைனை பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான் ஒழிய, மற்றபடி இந்த சார்ஜிங் கேஸினுடைய குவாலிட்டி, இன்ஃபேக்ட் இதோட கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து 600 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் மேக்னெட்டிக் க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டினாலும் கீழே விழுகாது. அதே நேரத்தில் ஓப்பன் பண்ணி நம்ம ஷேக் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த இயர்ஃபோன்ஸ் கீழே விழுகிற மாதிரில ஒரு நல்ல ஒரு மேக்னெட்டிக் ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து USB டைப் சிக்கான ஒரு போர்ட் இருக்குது. அதன் மூலமாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் LED கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் திறந்தோடனே உள்ளுக்குள்ளே இந்த 2 இயர்பட்ஸுக்கு நடுவில் ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இந்த TWS பட்ஸினுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இயர்ஃபோன்ஸோட சார்ஜிங் கேஸை ஓரமாக வச்சுட்டு இந்த பட்ஸை பார்த்தோம் அப்படின்னா பட்ஸோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அந்த இயர்பட்ஸோட டிசைன் அதே மாதிரி தான், அதே அச்சு அசல் அதே மாதிரி தான். ஸோ இதில் வந்து வெறும் டச் சென்சர் மட்டும்தான். அந்த டச்சிங் பண்ணக்கூடிய அந்த ஏரியா மட்டுமே உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இயர்பட்ஸோடைய வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. காதில் நீங்கள் ரொம்ப நேரம் போட்டிருந்தாலும் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்காது. இதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. சும்மா அப்படி காதில் வைக்காமல் அப்படி காதில் வச்சு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு லாக்கிங் உங்களுக்கு கிடைக்குது. ஜாகிங் போகிறப்பவும் சரி, ஜிம்மில் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறப்பையும் சரி, சும்மா உட்காந்து ஒரு பெரிய மெட்டல் ஹெட் பாட்டுக்கு போட்டு மண்டே ஆட்டினாலும் சரி, இயர்ஃபோன்ஸ் காதை விட்டு கீழே விழுகாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். எல்லா விதமான ஜெஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ப்ளே, பாஸ் பண்ணுறதுக்கு, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறதுக்கு, ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகிறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் வால்யூம் கண்ட்ரோல் இதில் கிடையாது. வால்யூம் கண்ட்ரோல் வேணும்னா உங்கள் மொபைல் ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுத்து நீங்கள் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த இயர்பட்ஸில் IPX4க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸில் தண்ணி ஏதாச்சும் ஆக்சிடென்டல் பட்டுச்சு அப்படின்னா எந்த டேமேஜும் ஆகாது. இப்போ வந்து முக்கியமான விஷயம், இதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஆடியோ குவாலிட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் வந்து குவால்கம்னுடைய சிப்செட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ குவால்கம் சிப்செட் இருந்தாலே உங்களுக்கு 2-3 அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு குவால்கம்னுடைய ஆப்டெக்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு லோ லேட்டன்சி மோட் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பிட் ரேட் பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்கும். இன்னொரு விஷயம், இது வந்து டூயல் டிரைவர் இயர்ஃபோன்ஸ். ஏற்கனவே வந்து 1000 ரூபா 1500 ரூபா இயர்ஃபோன்ஸோட டிசைனில் அதே டிசைனில் கொண்டு வந்தாலுமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனாமிக் டிரைவர் ப்ளஸ் ஒரு பேலன்ஸ்ட் ஆர்மச்சூர் கொடுத்துருக்காங்க. இந்த டைனாமிக் டிரைவரும் பேலன்ஸ் ஆர்மச்சூரும் இருக்கிறதுனால நம்மளே நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம், உங்களுக்கு பேஸ் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால்
வயர்லெஸ் TWS இயர்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு BA, DA இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இயர்ஃபோன்ஸை இருந்தாலும் அது இல்லாமல் ஒரே ஒரு டைனாமிக் டிரைவர் வச்சு வரக்கூடிய இயர்ஃபோன்ஸில் கொஞ்சம் சவுண்ட் குவாலிட்டி பெட்டராக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்து இதில் வந்து டைனாமிக் டிரைவர் இருக்குது, பேலன்ஸ் ஆர்மேச்சர் இருக்குது, ஸோ சவுண்ட் குவாலிட்டி அருமையாக இருக்குது அப்படி நம்ம முடிவு பண்ணிட முடியாது. வயர்டு இயர்ஃபோன்ஸுக்கு அது பொருந்தும், அப்படி நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸில் என்னுடைய அனுபவத்தில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்து முடிவு பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கையான ஒரு முடிவாக இருக்காது. அப்புறம் இந்த குவால்காம் சிப்செட் இருக்கிறனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து Bluetooth 5.2 இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பேப்பரில் போடுற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் காதில் போட்டதுக்கு அப்புறமா இந்த இயர்ஃபோன்ஸுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம். குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் அருமையாக இருக்குது. பேஸ் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் பர்ஃபெக்டாக செட் ஆகும். நம்மள இந்தியாவில் இருக்கிற நம்ம 90% மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் ஹெவி மியூசிக் தான் பிடிச்சிருக்கு. பேஸே இல்லாத மியூசிக்கில் கூட பேஸை கூட்டி காமிச்சால்தான் நம்ம மக்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 90% மக்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸுடைய சவுண்டு குவாலிட்டி அருமையாக இருக்கும், இல்லைன்னு சொல்லல. வாய்ஸ் கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி பல இடங்களில் மிஸ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு கிட்டார் சவுண்டாக இருக்கட்டும், ஒரு ஃப்ளூட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு வீணை சவுண்டாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து 2-3 ஃப்ரீக்வன்சியில் அப்படியே சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி தனித்தனியாக காமிக்காமல் கிளாரிட்டி மிஸ் ஆகிறது மட்டும் இல்லை, மிக்ஸ் ஆகிற மாதிரியும் கூட எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்லோ சாங்ஸ், கிளாசிக்கல் மியூசிக் இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு வந்து இந்த இயர்ஃபோன்ஸ் ஒரு ஏமாற்றமாக இருக்கும். ஸோ கால்ஸ் பேசலாம், காலினுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குது. மைக்கினுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு சாம்பிள் கேளுங்க. Redmi Earbuds 3 மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. அவுட்டர் கண்டிஷனில் பேசுகிறப்போ பேக்ரவுண்ட் நாய்ஸை எப்படி கட் பண்ணுது, நான் பேசுறது அதை தாண்டி உங்களுக்கு கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க. இப்போ இன்டோர் கண்டிஷனில் பேசுகிறப்போ என்னுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. மைக்கோடைய குவாலிட்டி கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு நோட் பண்ணு. அதே நேரத்தில் ஒரு கேமிங்க்குமே இந்த ப்ளூடூத் இயர்ஃபோன், கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இயர்ஃபோன் வயர்டு இயர்ஃபோன் தான். பட் வயர்லெஸ் இயர்ஃபோன்லேயே உங்களுக்கு ஆப்டெக்ஸ்னுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு பை டிஃபால்ட் உங்களுக்கு லோ லேட்டன்சி கிடைக்குது. ரொம்ப ப்ரொஃபஷனல் பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா அந்த 90-80 அப்படிங்கிற மில்லி செகண்ட் வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய லேகாக தெரியும். பட் ஒரு நார்மல் பிளேயருக்கு, ஒரு அமெச்சூர் கேம் பிளேயருக்கு, கேம் பிளே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இவ்வளோ விஷயங்கள் என்னுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா சொல்கிறேனே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய விலை 3000 ரூபா அப்படிங்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 1000 ரூபா 1500 ஒரு இயர்ஃபோன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோத்துக்கு நம்ம கூர்ந்து கவனித்து ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது. 1500 ரூபாய்க்கு அவன் கொடுக்க வேண்டிய பாஸ் அப்படி கொடுத்துருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். பட் 3000 ரூபா அப்படிங்கிறப்போ இது வந்து பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ எனக்கு தோணுன விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஆனால் இதோட பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறது 6 மணி நேரம் 50% வால்யூம் வச்சு கேட்குறப்போ எனக்கு 6 மணி நேரத்துக்கு கூடவே கிடச்சிச்சு. 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் வரைக்கும் எனக்கு கிடச்சிது. இது வந்து மியூசிக் மட்டும் கிடையாது, மியூசிக், கால்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட். இந்த கேஸில் உங்களுக்கு 600 mAh பேட்டரி இருக்கிறதுனால மொத்தமாக ஒரு 5000 ரூபா நீங்கள் போட்டு ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு 30லேருந்து ஒரு 35 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பேட்டரி லைஃப் இந்த இயர்ஃபோன்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த இயர்ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேஸ் பீரியடாக இருந்தீங்க அப்படின்னா, அதே நேரத்தில் கேம்ஸ் அதிகமாக விளையாடுறவராக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த இயர்பட்ஸ் 3 Pro நீங்கள் வாங்கலாம். பட் எனக்கு கேம்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு கிளாசிக்கல் மியூசிக் நிறையா நான் கேட்பேன். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டி இருக்கக்கூடிய நிறைய சாங்ஸ், அந்த மாதிரி சாங்ஸ்லாம் நான் கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இயர்ஃபோன்ஸை தவிர்க்கலாம். 3000 ரூபா விலை அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அந்த விலைக்காக நிறைய உள்ள ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. குவால்காமுடைய சிப்செட் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு ப்ரைஸ் ஏறிடும். அதே நேரத்தில் இந்த இயர்ஃபோன்ஸில் உங்களுக்கு வேர் டிடெக்ஷன், இன்இயர் வேர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் நீங்கள் கழட்டின உடனே ஆட்டோமேட்டிக்காக பாட்டு பாஸ் ஆகிடும். குவிக் பேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை திறந்த உடனே உங்கள்கிட்ட ஷியோமி கம்பெனிலேருந்து வரக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனிமேஷன் தெரியும். பட் ரெட்மி, எம்ஐ, போக்கோ அல்லாத வேற மொபைல் ஃபோன்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அனிமேஷன் தெரியாது. பட் இருந்தாலும் அந்த கேஸ் திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக குவிக் பேர் ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கிறதுனால தான் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 3000 ரூபா. நான் சொன்னதை வச்சு இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த இயர்ஃபோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அப்படியே போறப்போ நம்மளுடைய GSS Score Card இருக்கு. அந்த ஸ்கோர் கார்டை பார்த்து நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண எல்லா இயர்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஸ்கோர் கார்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் இந்த இயர்ஃபோனை யூஸ் பண்ணா நல்லா இருக்குமே, ஆனா 3000 ரூபாய் கொடுத்தலாம் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த இயர்போனை ஃப்ரீயா நீங்க வின் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இதை எப்படி வின் பண்றது அப்படின்னா எப்பயும் போல நம்ம சேனல் நடத்தக்கூடிய கிவ் அவே ஸ்ட்ராட்டஜி தான். ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை ட்விட்டர்ல போட்டு @GiriSonnaSeri அப்படின்னு போட்டு அந்த போட்டோவை போட்டு #giveaway008 அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. உங்களுடைய என்ட்ரி எனக்கு வந்துடும். இந்த வீடியோ லைவ் ஆன நாள்ல இருந்து 5 நாள் கழிச்சு யார் வின்னர் அப்படிங்கறத ட்விட்டர் பேஜ்ல நான் அனௌன்ஸ் பண்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் மறக்காம எடுத்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலுமே அந்த பெல் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிடுங்க. பிரஸ் ஆகலைன்னா பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.